Hello everyone. So in this session we are going to handle fluid mechanics and hydraulics. It's a session 2. So முதல் செஷன்ல நம்ம fluid mechanicsல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து வரக்கூடிய டாபிக். ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இது ரொம்ப முக்கியம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸை நம்ம பார்த்துருந்தோம். fluid flow, kinematics and dynamics நம்ம பார்த்துருந்தோம். continuity, momentum and energy equations. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ செகண்ட் செஷனில் இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் விச் இஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ், ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், பவுண்டரி லேயர்ஸ், ஓப்பன் சேனல் ஃப்ளோஸ், டர்பைன்ஸ் அண்ட் பம்ப்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் கேட்குற சான்சஸ் இருக்குது. ஓப்பன் சேனல் ஃப்ளோஸ் இதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் டைமென்ஷனல் அனாலிசிஸில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் விச் இஸ் we are going to see in this session of second session fluid mechanics and hydraulics. ஓகேங்களா? So let's move on to the topic called dimensional analysis. Of course நம்ம போன செஷன்லேயே வந்து டைமென்ஷன் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் டென்சிட்டி, மாஸ் டென்சிட்டியான, வெயிட் டென்சிட்டியான, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதனுடைய ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலாவும் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி டைமென்ஷனல் அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ், இந்தந்த கேள்விகளில் வந்து இந்தந்த சர்ஃபேஸ் டென்ஷனு, ஃபோர்ஸு, டென்சிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எனர்ஜி. ஸோ இந்த கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள். இதுக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, இதுக்கு ஃபோர்ஸு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, அல்லது ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்துட்டு விச் இஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆஃப் டைமென்ஷன், அந்த மாதிரிலாம் வந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு 5 இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ M just 1 L0 T-2. ஓகேங்களா? T-2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம்லேயும் வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா L0 அப்படின்றதுனால இது வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. இஃப் இட் இஸ் L0ன்னு கொடுக்கலன்னா ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ML-2 இப்படின்னு கொடுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா M/L². ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அது உங்களுக்கே வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கலாம். சாரி, திஸ் இஸ் நாட் L, திஸ் இஸ் T. ஓகேங்களா? திஸ் இஸ் T. ஓகேங்களா? திஸ் இஸ் T. சாரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸில் பட் யூ ஹாவ் டு கேர்ஃபுல். ஒரே விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அது வரல அப்படின்ற காரணத்தினால நம்ம தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா டைரக்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ட்விஸ்டர்ஸ் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிச்சயமாக இருக்கும். அது தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது த ஃபார்முலா வில் பி MLT-2. So this will be the dimensional formula for force, MLT-2. Okay, so next one is for density. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இருந்தாலும் நான் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஸோ ML-3 just nothing but kg per meter cube. டென்சிட்டினா நம்ம kg per meter cube நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ மீட்டர் கியூப் அப்படிங்கும் போது வந்து L3 வரும். ஸோ மேலே வரும்பொழுது நியூமரேட்டரில் வரும்போது -3 வரும். ஸோ ML-3. ஸோ தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கும்போது ML². ஓகேங்களா? ML². ஓகேங்களா? ஸோ L² இப்போ T அப்படின்றது இல்லை அப்படின்னா T0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? Tங்கிறது நான் கொடுக்கலன்னா T வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? MLTன்றது வந்து காமன், எல்லாத்துக்குமே வரக்கூடியது. அதில் கொடுக்கல அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ML² T0. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. எனர்ஜி விச் இஸ் ML² T-2. M1 L² and T-2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா dimensional formula for
எனர்ஜி. தென் இதில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்டது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எனர்ஜி. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணுன்றக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மட்டும் நிறைய வெலாசிட்டி இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இருக்குது, சம்திங் நிறையா ரிலேட்டட் டு திஸ் ஒரு சில டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் இருக்குது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அதுவும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு another டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரோட ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோவை வச்சுக்கிட்டு அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். அந்த பேராமீட்டர்ஸை வந்து ஆல்டர் பண்ணுறது மூலமாகவோ அல்லது அந்த பேராமீட்டர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த எனர்ஜி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன் மூலமாக வி கேன் டூ சம் ஒர்க் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டினுடைய சாராம்சம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து ஒன்றும் க்ளோஸ்டு கான்டியூட்டில் வந்து போகும். க்ளோஸ்டு கான்டியூட் இஸ் நத்திங் பட் பைப் தான் க்ளோஸ்டு கான்டியூட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஓப்பனாக இருந்தது அப்படின்னா ஓப்பன் சேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓப்பன்னா என்ன, வாய்க்கால் வழியாக வரப்பு வழியாக போகிறது, கால்வாய்கள் வழியாக இந்த மாதிரி போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சேனல்னா ஓப்பனாக இருக்கும். பைப்புன்றது வந்து க்ளோஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் பொழுது பைப்புள்ளார போகும் பொழுது அந்த ஃப்ளோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக வந்து பிரிக்கலாம். லேமினார், டர்புலண்ட் அண்ட் டிரான்சிஷன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து இந்த ஃப்ளோஸை வந்து நம்ம பிரிக்கலாம். இதே தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் பைப், இதே ஓப்பன் சேனல் ஃப்ளோவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 3 ஃப்ளோ தான் இருக்கும். ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம பிரிக்கலாம், எதை வச்சு இந்த ஃப்ளோஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்ற அந்த நம்பரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வென் த ஃப்ளோ விச் இஸ் அண்டர் 2000, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா RN அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த RN வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 2000 இருக்கிற பட்சத்தில் அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னா இனர்ஷியா பை விஸ்கஸ் ஃப்ளோ. ஓகேங்களா, இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய இனர்ஷியா ஃபோர்ஸ், அதே அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ், இது ரெண்டாத்தினுடைய ரேஷியோ தான் ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 2000 இருக்கிற பட்சத்தில் அது வந்து லேமினார் ஃப்ளோ. இன்கேஸ் இது வந்து கிரேட்டர் தேன் 4000 இருந்தது அப்படின்னா அது வந்து டர்புலண்ட் ஃப்ளோ. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கிரேட்டர் தேன் 4000 அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டர்புலண்ட் ஃப்ளோ. ஓகே, அண்ட் தென் டிரான்சிஷன் ஃப்ளோனா இட் இஸ் பிட்வீன் 2000 to 4000. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு வேரியேஷனில் அந்த நம்பர் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இட் இஸ் நத்திங் பட் டிரான்சிஷனல் ஃப்ளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கான்டியூட்டுக்கு, இதுவே வந்து பைப்புக்கு நான் சொல்கிறேன். ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னா கொஞ்சம் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அது என்னன்றதோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ பார்க்கும்பொழுது நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ நம்ம வந்து பிரித்து பார்ப்போம், பைப்ஸ்லையும் சரி இல்லை ஓப்பன் சேனல் ஃப்ளோஸ்லையும் சரி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ராட் நம்பரு, மேக் நம்பரு, வெபர் நம்பரு, இந்த மாதிரி ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து அதிகபட்சமாக கேட்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் நம்பர் அண்ட் மேக் நம்பர். ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃப்ராட் நம்பர் அப்படின்னா என்னென்னா சேம் இனர்ஷியா. ஸோ எல்லா நம்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இட் வில் பி சேம் ஃபார் நியூமரேட்டர், எல்லாமே வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ். இதுவே இனர்ஷியா ஃபோர்ஸ் பை கிராவிட்டி ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் அஸ் ஃப்ராட் நம்பர். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர், கிராவிட்டி ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா ஃப்ராட்ஸ் நம்பர். If it is an elastic force இருந்ததுன்னா மேக் நம்பர். ஸோ எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து மேக் நம்பர். ஸோ இந்த வேரியேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நிறையா நம்பர்ஸ் இருக்குது. இதில் எசென்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க கேட்கறதுனால நான் இதை மட்டுமே நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு தி ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஓகே, அடுத்த ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லாஸஸ் இன் பைப். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இன் பைப். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்து நம்ம தண்ணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போது ஈதர் லேமினார் ஃப்ளோவாக இருக்கலாம், டர்புலண்ட்டாக இருக்கலாம், டிரான்சிஷனல் ஃப்ளோவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம பைப்பில் வந்து தண்ணியை ஃப்ளூயிடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏற்படுது. ஓகேங்களா, எப்படின்னா அந்த தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிறது மட்டும் லாஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது.
நம்ம ஒரு பேராமீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டென்சிட்டியோ அல்லது ஃபோர்ஸோ விஸ்காசிட்டியோ, ஸோ ஏதாவது ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் போகிறதன் காரணமாக டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எனி அப்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் டியூ டு பைப், அந்த பைப்பில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த ரீசன் காரணமாக அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாலுமே தட் இஸ் கன்சிடர் டு பி அ லாஸ். நம்ம லாஸ்னு ஒன்று நம்ம லீக்கேஜை மைண்ட் செட் பண்ணிக்கூடாது இல்லைங்களா. ஸோ லாஸ் அப்படின்னா அந்த பைப் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதன் காரணமாக அந்த பைப்பினுடைய மெட்டீரியல் காரணமாக இருக்கலாம், அல்லது பைப்பில் வரக்கூடிய பெண்டு அந்த மாதிரி காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம லாஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். மேஜர் லாஸ் அண்ட் மைனர் லாஸ். ஸோ மேஜர் லாஸ், மைனர் லாஸ் அப்படின்னு 2 விதமாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து மேஜர் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸ். மேஜர் லாஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷன் லாஸ். ஏன் நம்ம வந்து இதை ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மெட்டீரியல். ஓகேங்களா. சேஞ்ச் இன் மெட்டீரியல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பைப் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம், ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக் பிவிசி பைப்ஸ், ஜென்ரலாகவே பிவிசி பைப்பு, ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, ஓகேங்களா, சிமெண்ட் பைப்ஸ், ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் பைப்ஸு, ஓகேங்களா, காப்பரு, அலுமினியம், ஓகேங்களா, அலுமினியம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஐ மீன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவையும் நீங்கள் மாற்ற போகிறது இல்லை. ஸோ சேம் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 cubic மீட்டர் தான். ஓகேங்களா. 10 cubic இவ்வளோ இந்த டிஸ்சார்ஜ் தான் நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் வரும்போது அதனோட பேராமீட்டர் வந்து எக்ஸாக இருக்கும். ஐ மீன் அவுட்புட் வரக்கூடிய எக்ஸ், இந்த விஸ்காசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் வாட்டர், டிஸ்சார்ஜ் அமௌண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக இருக்கும், இது வந்து ஒய்யாக இருக்கும், இது வந்து இசட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே சிமிலர் இது எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு, இசட் டேஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு பைப்லேருந்து சேம் செட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான், சேம் இன்புட் தான் கொடுக்கும்பொழுது ஒவ்வொன்றிலையும் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸில் வந்து மாறுதல்கள் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா தண்ணியோடைய அவுட்டர் லேயரும் இந்த மெட்டீரியலுடைய இன்னர் லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து பிணைஞ்சு உராசி கொண்டு வந்து தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு பைப்புன்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஸ்டீல் பைப் அப்படின்னா, ஸ்டீல் பைப்பு தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதனுடைய டாப் லேயருக்கும் இந்த லேயருக்கும் உள்ள அந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைப்பு, பிவிசி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணின அமௌண்ட் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் லாஸ் நடக்கும். லாஸ் இன் த சென்ஸ் நமக்கு வந்து நம்ம பிளான் பண்ண டைமிங்கில் பிளான் பண்ண அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ராலிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஹைட்ராலிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we need to determine according to Darcy's formula loss of head, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் லாஸ். இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் லாஸ், ஓகேங்களா, அது வாட்டர் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஸோ ஹெச்எஃப். ஸோ ஹெச்எஃப் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 4 into friction factor F, I mean Darcy's coefficient, F into L velocity, mean velocity square V square by 2 into G into D. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸ் டியூ டு லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு ஃப்ரிக்ஷன் லாஸ்னுடைய ஃபார்முலா. ஸோ 4F LV square by 2G into D. இது வந்து Fன்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்சிஸ் கோஎஃபிஷியன்ட், Lன்றது லென்த் ஆஃப் பைப்பு, இது வந்து இது லென்த் ஆஃப் பைப்பு, இது வந்து மீன் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டயமீட்டர் ஆஃப் பைப்பு, இது வந்து கிராவிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் லாஸில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் லாஸஸ்குள்ளார போகணும்.
ஸோ மைனர் லாஸ் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இட் இஸ் பொசிஷன் சொல்கிறதோட பேஸ்ட் அப்பான் கேசஸ், டிஃபரண்ட் கேசஸ். ஏன்னா நமக்கு தெரியும் பைப்பில் வந்து என்னென்ன ஜாயின்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைப் இருக்குது. ஒரு பைப் சின்ன பைப் இருக்குது, பெரிய பைப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி இது வந்து சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு கனெக்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியூசர் ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து வெலாசிட்டி நம்ம கம்மி பண்ணணும், அதிகப்படியான வெலாசிட்டி இருக்குது இந்த பைப்பில், அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரெடியூசர் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெடியூசர் ப்ரொவைட் பண்ணுவோம். எல் ஜாயிண்ட் இப்படி எல் ஜாயிண்ட் இருக்கும், இல்லைனா எல் ஜாயிண்ட் இப்படி இருக்கும், அப்புறம் டி ஜாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டி ஜாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ், கேசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லாஸ் வந்து எப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி ஒரு பர்டிகுலர் ஃப்ளோவில் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் காஸ் சம் அப்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா ஒரு சில வாட்டர் இந்த இடத்துல போகும், இந்த இடத்துல போகும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு கேட் வால்வ் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கேட் வால்வ் இப்படி திருப்புற மாதிரி கேட் வால்வ் போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு நாட்ச் போட்டிருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் இன்னும் அதிகமான லாஸஸ் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸின் காரணமாக ஏற்படக்கூடிய லாஸஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடன் என்லார்ஜ்மெண்ட். அதாவது வந்து இப்படி போயிட்டுருக்கு, நார்மலாக போயிட்டுருக்கு, திடீர்னு என்லார்ஜ் ஆகுது. ஓகேங்களா, ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்லார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி சடன் என்லார்ஜ்மெண்ட் நடக்கும் பொழுது லாஸ் ஆஃப் ஹெட் என்ன, ஹெட் டியூ டு என்லார்ஜ்மெண்ட்ன்றனால இ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். therefore the formula will be velocity 1 minus velocity 2 into 2g. இந்த velocity மட்டும் பார்த்தீங்கன்னா which is nothing but the whole square. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு என்லார்ஜ்மெண்ட். இது வந்து V1, இது வந்து V2. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ V1 minus V2 the whole square by 2g தான் வந்து சடன் என்லார்ஜ்மெண்ட். ஓகேங்களா, அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சடன் கான்ட்ராக்ஷன். இட் இஸ் நத்திங் பட் சடன் கான்ட்ராக்ஷன். நத்திங் பட் இப்படி பெரிய பைப் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பைப் இப்படி கனெக்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சடன் கான்ட்ராக்ஷன். ஸோ சடன் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது என்னது, ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன் which is equal to V2 the whole square by 2g 1 minus, so 1 by coefficient minus 1 the whole square. இல்லை சிசி அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா, ஸோ v square by 2g into 1 by cc minus 1 upon the whole square. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சடன் கான்ட்ராக்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட், இன்லெட் ஆஃப் அ பைப். இன்லெட் ஆஃப் த பைப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு இன்லெட். ஓகேங்களா, இன்லெட் ஆஃப் அ பைப் அப்படின்னு வரும்பொழுது the value will be 0.5 into v square by 2g. ஓகேங்களா, இன்லெட் ஆஃப் அ பைப் which is nothing but 0.5 into v square by 2g. then fourth point வந்து அவுட்லெட் ஆஃப் பைப். இது அவுட்லெட்டில் ஏதாவது ஒரு லாஸ் இருந்தது அப்படின்னா outlet is equal to 1 into v square by 2g which is nothing but v square by. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாமே ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலா இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அனதர் டாபிக். ஓகே,
So the next topic we go and see is boundary layer. ஓகேங்களா? ஸோ பவுண்டரி லேயர். ஸோ வாட்ஸ் மீன் பை பவுண்டரி லேயர் அப்படின்றது வந்து மேஜராக வந்து கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. ஏன்னா வந்து பவுண்டரி லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து மேஜராக வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட்ஸ் மீன் பை பவுண்டரி லேயர் அப்படின்னு வந்து வரும்பொழுது it has no slip at a boundary. ஓகேங்களா? ஸோ the first important point we need to have this as no slip at the boundary அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, the velocity of a fluid இருக்கு இல்லைங்களா, ஸோ close to the boundary is same as that of boundary. அதாவது ரெண்டாவது பாயிண்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க, நோ ஸ்லிப் அட் பவுண்டரி அப்படின்றது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது வந்து இதுக்கு என்ன அர்த்தம், பவுண்டரி லேயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, so the most velocity of a fluid is close to the boundary is as same as that of boundary. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இது வந்து சேம் லைக் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஆப்ஷனில், இல்லை இன்க்ரீஸ்டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ velocity of fluid close to the boundary is same as that of a boundary. ஸோ சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லேயராக தான் இருக்கும். ஜென்ரலி பவுண்டரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் லேயர் தான். ஏன்னா நம்ம ஃப்ளூயிட் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னாவே அதோட பவுண்டரி என்னவாக இருக்கும், ஒன்றும் பைப்பாக இருக்கணும் அல்லது வந்து சேனல் பேங்காக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி அது வந்து சாலிடு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பவுண்டரி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டாபிக் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து எந்த சூழ்நிலையிலுமே வந்து பவுண்டரி லேயர்லையும் உள்ள இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து மாறுபடக்கூடாது. அப்படி மாறுபட்டுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிக்ஷன் லாஸ் ஏற்படும். ஃப்ரிக்ஷன் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜில் வந்து பாதிப்பு, அவுட்லெட்டில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஹாவ் டு டிசைன் தி கன்வெயன்ஸ். ஓகேங்களா? அடுத்து மூணாவதாக ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கன்ஃபைன்டு. ஸோ எஃபெக்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் confined in the boundary layer. So the effect of viscosity is confined in the boundary layer. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். viscosity confined is called boundary layer. ஜெனரல் தான் பவுண்டரி லேயர். இதில் மிஞ்சி ஏதாவது ஒரு ஃபார்முலா இதில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஷேப் ஃபேக்டர் கேட்கலாம். ஸோ ஷேப் ஃபேக்டர் H இது கேட்டாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் டிவைடட் பை மொமெண்டம் திக்னஸ் ஆஃப் லேயர். ஓகேங்களா? இது வந்து மேபி ஃபார்முலா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்டால் அந்த ஒரு ஏரியா மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் பை மொமெண்டம் திக்னஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பவுண்டரி லேயரை பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். மேஜரான முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ வெரி மச் இம்பார்ட்டண்ட் திங் இன் செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஓப்பன் சேனல் ஃப்ளோனா சிம்பிளாக எப்படி ஒன்று இருக்குது, இதான் ஓப்பன் சேனல். ஒரு பக்கம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஓப்பன் சேனல் வந்து ட்ரெபிசாய்டல் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல் சேனல் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ, ஓப்பன் சேனல் ஃப்ளோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து ரெண்டு ஃபார்முலாவை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஒரு மீன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செசிஸ் ஃபார்முலா அண்டு மேனிங்ஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒரு ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தா செசிஸ் ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் மீன் வெலாசிட்டி. ஓகே, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வெலாசிட்டி v is equal to c into root of mi. ஓகேங்களா? ஸோ v is equal to ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செசிஸ் ஃபார்முலா. v is equal to c into root of mi. ஓகே, அப்போ cன்றது என்னன்னா செசிஸ் கான்ஸ்டன்ட். ஸோ c which is nothing but செசிஸ் கான்ஸ்டன்ட். And then m which is hydraulic mean depth. M is nothing but hydraulic mean depth. Is nothing but m is equal to hydraulic mean depth. Okay, hydraulic mean depth m இதை பேஸ் பண்ணி கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஹைட்ராலிக் மீன் டெப்த் m is equal to area by
வெட்டட் பெரிமீட்டர். ஓகேங்களா, வெட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆனால் வச்சுக்கோங்க, ஹைட்ராலிக் மீன் டெப்த்னு கேட்டாங்க அப்படின்னா ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர். ஓகேங்களா, வெட்டட் பெரிமீட்டர்னா அதில் இந்த ட்ரெபசாய்டல் சேனலுக்கு வெட்டட் பெரிமீட்டர் என்ன, இந்த ஏரியா தான், இந்த 3 ஏரியா தான் வெட்டட் பெரிமீட்டர். திஸ் இஸ் கால்ட் வெட்டட் பெரிமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த். அண்ட் தென் ஐ அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த ஸ்லோப்போட வேல்யூ. ஸோ ஐ ஸ்லோப்போட வேல்யூ இது வந்து நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா இது எய்தர் இட் மே பி டிட்டர்மைன்டு பை ஃப்ரிக்ஷன் லாஸ் ஆஃப் இட் டியூ டு ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை எல். ஓகேங்களா, இந்த ரேஷியோ மூலமாக நம்ம வந்து ஐ வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் ஆஃப் தி பர்டிகுலர் சேனல். ஓகேங்களா, ஹெச்எஃப் பை ஐ இதை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸஸ் ஃபார்முலாவுடைய விளக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனிங்ஸ் ஃபார்முலா பார்ப்போம். செஸ்ஸஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனிங்ஸ் ஃபார்முலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, மேனிங்ஸ் ஃபார்முலா விச் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, மேனிங்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எது கண்டுபிடிச்சோம், மீன் வெலாசிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் Q கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு Q is equal to A into M small m 2/3 into I 1/2. ஓகேங்களா, ஏரியா இன்டூ எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட், விச் இஸ் நத்திங் பட் மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட். எம் அப்படின்றது ஹைட்ராலிக் மீன் டெப்த் பவர் ஆஃப் 2/3 I into 1/2. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மேனிங்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது மேனிங்ஸ் ஃபார்முலா டிஸ்சார்ஜ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. மேனிங்ஸ் ஃபார்முலாவில் நம்மளால மீன் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேனிங்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன் ஜென்ரல் V is equal to 1/n or 2/3 yes 1/2. This is a formula for determining the mean velocity by using Manning's formula. இதில் n அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா coefficient of rugosity அப்படின்னு சொல்லுவாங்க. coefficient of rugosity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, coefficient of rugosity. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா we can easily find out the இது வந்து பார்த்தீங்கன்னா R அப்படின்ட்டு ஜஸ்ட் நத்திங் பட் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ். ஓகேங்களா, ஹைட்ராலிக்ஸ் மீன் டெப்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நத்திங் பட் த சேம் M தான் இது, எஸ் விச் இஸ் நத்திங் பட் ஐ தான், அதே தான் சேம் ஈக்குவேஷன் தான் இது, நோ டிஃப்ரென்ஸ், சேம் ஈக்குவேஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட்டும் ஏரியாவும் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ரகோசிட்டி கோஎஃபிஷியன்ட்டோடைய ஃப்ராக்ஷனை போட்டோம் அப்படின்னம்னா we can get the velocity. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸஸ் ஃபார்முலாவை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் V is equal to C root of MIன்னு சொல்லியிருப்போம். இன்கேஸ் இந்த C வந்து கொடுக்கல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்கேஸ் C வந்து நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த C கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கு. அகெயின் இட் இஸ் பை ரகோசிட்டி கோஎஃபிஷியன்ட் 1/n or 1/6. C is equal to 1/n R into root of 1/6. So in the equation வச்சு we can determine the Chassis coefficient C. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கோ டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து செஸ்ஸஸ் ஃபார்முலா. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு ஃபார்முலான்றாலும் செஸ்ஸஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம வெலாசிட்டி தெரியல அப்படின்னா V is equal to C root of MI அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் C கிடைக்கல அப்படின்னா Cக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். V கிடைச்சிருச்சா இப்போ நமக்கு Q தெரியணுமா, ஸோ Q is equal நமக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ Q equal to A into V. ஓகேங்களா, AB இது கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷனா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, மீன் வெலாசிட்டி போட்டோம்னா நமக்கு Q தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்சார்ஜையும் வெலாசிட்டி கோஎஃபிஷியன்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மேனிங்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிடிஎஸ், ஏன்னா இந்த நியூமரேட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 வந்துட்டு இருக்கு, ஸ்கொயர் ரூட்லாம் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். விச் இஸ் கான்சன்ஸ் வில் பி அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஈஸியஸ்ட்
திங். ஓகேங்களா, இதுதான் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து 3 ஃப்ளோஸ் வந்து 3 விதமாக இருக்கும். ஸோ லேமினார், டர்புலண்ட் அண்ட் தென் டிரான்சிஷனல். ஸோ லேமினார், டர்புலண்ட் அண்டு டிரான்சிஷனல். ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஃப்ளோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பைப்ஸில் நம்ம பார்த்த மாதிரியே தான். ஓகே, இப்போ வந்து லேமினார் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வி நீட் டு டிட்டர்மைன் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 500, ஓகேங்களா, லெஸ் தேன் 500 இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் ஆஸ் லேமினார். ஓகேங்களா, ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தேன் 500 இருந்தால் லேமினார். ஸோ அதே ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தேன் 2000 இருந்தது அப்படின்னா டர்புலண்ட். இட் இஸ் நோன் ஆஸ் டர்புலண்ட். இன்கேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 500 to 2000 இந்த ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டிரான்சிஷனல் ஃப்ளோ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேனல் ஃப்ளோவுக்கான அந்த ஃப்ளோ டைப்ஸ், ஃப்ளோ வெரைட்டிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேங்களா, திஸ் வில் பி தி கான்செப்ட். அண்ட் தென் இது ரொம்ப முக்கியமான இன்னொரு டாபிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல்னு எதை சொல்லுவாங்க? அஃப்கோர்ஸ் மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல் அப்படின்னா ட்ரெபிசைடல் சொல்லுவாங்க. ட்ரெபிசைடல் அண்ட் தென் ரெக்டாங்குலர், இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசைடல் தான் ஃபர்ஸ்ட். இந்த மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல் வந்து ட்ரெபிசைடல் தான் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கொடுக்கும். ட்ரெபிசைடல் சேனல், திஸ் இஸ் அன் மோஸ்ட் திங். இது என்ன அப்படின்னா இதனுடைய முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஹைட்ராலிக் மீன் டெப்த் just nothing but m. ஓகேங்களா, hydraulic mean depth m is equal to half the depth of flow. So hydraulic mean depth equal to half the depth of flow. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெபிசைடல் சேனலில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, m is equal to d/2 அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரெக்டாங்குலர் சேனல் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரேடியஸ், இதே வந்து ரெக்டாங்குலர் சேனலாக இருந்தது அப்படின்னா ஹைட்ராலிக் ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ ஹைட்ராலிக் ரேடியஸ் is equal to half the depth of flow. Hydraulic radius is equal to half the depth of flow. ரெக்டாங்குலர் சேனலுடைய கண்டிஷன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டிஸ்சார்ஜ் டு தி ரெக்டாங்குலர் செக்ஷன், இதோட டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா, இதோட டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா பிரித் is equal to twice the depth. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அது ஆப்டிமம் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிசைடல் அப்படிங்கும் போது 2 சைடு வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்டிமம் இன்க்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவில் இருக்கலாம் அப்படின்னா இட் ஷுட் பி அரவுண்ட் 60 டிகிரி ஹரிசாண்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆப்டிமம் இன்க்ளைன்ட் ஏரியா. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, 60 டிகிரி இன்க்ளைண்டாக வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதான் தான் முக்கியமான கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு தி மோஸ்ட் எக்கனாமிக்கல் சேனல் அண்டு ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகேங்களா, ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அனதர் டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அண்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்பைன்ஸ் அண்டு பம்ப்ஸ். ஓகேங்களா, ஸோ டர்பைன்ஸ் அண்டு பம்ப். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டர்பைன் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி இட் இஸ் அன் ரிவர்சல் ப்ராசஸ். அது வந்து ஜென்ரலாக டர்பைனோட வேலை என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து மாற்றி கொடுக்கும். ஜென்ரலி டர்பைனோட ஒர்க் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜி டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டர்பைன்ஸ். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டில் வந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் மடை திறந்து விட்டு அந்த மாதிரி இரிகேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம ஃப்ளோ பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே டர்பைன்ஸ் வந்து பயன்படும். ஸோ டர்பைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர் அந்த வாட்டருடைய ஃப்ளோ, அந்த ஃப்ளோவை வச்சு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எனர்ஜியை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அப்படி அந்த எனர்ஜி மூலமாக தண்ணி எப்படி நம்ம ஃப்ளோ பண்ணி நம்ம கரெக்டான டைரக்ஷன் கொண்டு போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை பொறுத்து நம்ம பயன்படுத்துறதுனால, ஸோ இதனோட யூசேஜ் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் எனர்ஜி டு தி மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வர்சாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படியே வந்து ரிவர்ஸலாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதனுடைய கண்டிஷன். ஓகேங்களா, இன்கேஸ் டர்பைன் வந்து இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டேஷனில் வந்து வாட்டர் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆகிறதுனால நமக்கு கரண்ட் வந்து கிடைக்குது. அது வந்து எலக்ட்ரிக்கல் இப்போது பம்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா முதல்ல நம்ம பம்ப் வீட்டில் யூஸ் பண்ணோம்னா கம்ப்ரெஷர் மோட்டர் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஓட்டுறதுக்கு தேவையான கரண்ட்டு. ஸோ அந்த கரண்ட்டை வச்சு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னம்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் பம்ப் மூலமாக. அந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னம்னா கீழே இருக்கக்கூடிய போர் போடுவோம் இல்லைங்களா, அந்த போர்ஹோலில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அது வந்து ஹைட்ராலிக் எனர்ஜி. ஓகேங்களா, இதனுடைய அப்படியே ரிவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு. இதுதான் பம்புக்கும் டர்பைனுக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். டர்பைனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லுவாங்க. இம்பல்ஸ் டர்பைன், ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பல்ஸ் டர்பைன் அண்டு ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாகவே வந்து இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் விச் இஸ் நோன் ஆஸ் ஒரு குத்துற விசை, ஒரு குத்து விசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இம்பல்ஸ் சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் விச் இஸ் இம்பல்ஸ்ட் ஆன் அ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல ஒரு நீடில்லையோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்க இந்த பென் இருக்குது அப்படின்னா விச் இஸ் இம்பல்சிங் அ பாயிண்ட் ஆஃப் மை ஹேண்ட். ஓகேங்களா, இது இம்பல்ஸ். இந்த ஒரு குத்துற விசை தான் வந்து இம்பல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த மெக்கானிசத்தை வச்சு நம்ம பயன்படுத்துகிற ஒரு டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டான் வீல் டர்பைன். தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அடுத்தது ரியாக்ஷன் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அட் தி இன்லெட். கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்கிறோம்னா கைனட்டிக் எனர்ஜி அண்டு ப்ரெஷர் எனர்ஜி ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டர்பைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன். ஓகே, இப்போ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு வரும்பொழுது இதான் நம்ம 2 டைப்பாக இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன் சொல்லலாம். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வேர்ட்னா இட் இஸ் நான் ஆக்சியல்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவுட்வேர்ட் ஃப்ளோ இது வந்து ஆக்சியல்னா சேம் ஆக்சிஸில் போகும். அவுட்வேர்ட் ஃப்ளோனா இட் இஸ் அன்ஆக்சியல், ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்சிஸில் வந்து போகும். அப்போது ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கப்லான் டர்பைன். இதுவே அவுட்வேர்ட் ஃப்ளோ ஆக்சியல் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகேங்களா, ஓகே. அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு தெரியும். ஸோ டர்பைன் நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது we need to know the specific speed of the turbine நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன் அப்படின்னு வரும்பொழுது NS is equal to N root of P/H into 5/4. ஏன்னா இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன். அப்போ P அப்படின்றது என்ன அப்படின்னா பவர். ஸோ P which is nothing but power. H அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஹெட். இது வந்து ஹெட். H உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் ஹெட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய RPM. அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் அ டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. யூனிட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வந்து யூனிட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்
யூனிட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் இன் 1 மீட்டர் ஹெட். 1 மீட்டர் ஹெட்டுக்கு வந்து யூனிட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். 1 மீட்டர் ஹெட்டுக்கு யூனிட் ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வில் பி n டிவைடட் பை ரூட் ஆஃப் h. ஓகேங்களா, 1 மீட்டர் ஹெட்டுக்கு யூனிட் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா இட் வில் பி n டிவைடட் பை ரூட் ஆஃப் h அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, இதுவே அதே சேம் ஹெட் இஸ் யூனிட்டி, சேம் கண்டிஷன். ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா யூனிட் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, யூனிட் டிஸ்சார்ஜ் இது வந்து இப்போ யூனிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா which is Q. யூனிட் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அகைன் சேம் Q by root of h. ஓகேங்களா, Q by root of, இது வந்து யூனிட் ஸ்பீடு. ஓகேங்களா, ஸ்பீடுன்றதுனால என்னன்னு போட்டிருக்கோம். இது யூனிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றதுனால Qன்னு போட்டிருக்கோம். அப்போ இது Q by root of h. இது யூனிட் பவர் அப்படின்னா சேம் கண்டிஷன் பட் யூனிட் பவர் அப்படிங்க வரும்போது Pu is equal to P by h 3/2. நான் வச்சுக்கோங்க, பவர்னு வரும்பொழுது மட்டும் h 3/2 அப்படின்னு வரும். இது எல்லாத்துக்குமே கண்டிஷன் என்னன்னா 1 மீட்டர் ஹெட். நான் வச்சுக்கோங்க, 1 மீட்டர் ஹெட்னு கொடுக்கலாம் அல்லது யூனிட் ஹெட்னு கொடுக்கலாம். அதுதான் கண்டிஷன். யூனிட் ஹெட் அல்லது 1 மீட்டர் ஹெட் கண்டிஷன் கொடுத்துட்டு யூனிட் ஸ்பீட் என்னன்னு கேட்டால் இதுதான் எக்ஸ்பிரஷன், யூனிட் டிஸ்சார்ஜ் கேட்டால் இதுதான் எக்ஸ்பிரஷன், அண்ட் தென் யூனிட் பவர் கேட்டால் திஸ் வில் பி தி எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டர்பைன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பார்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அனதர் டாபிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு. நமக்கு தெரியும் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அண்டு ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் சிங்கிள் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ன்றது சிங்கிள் ஸ்டேஜ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் இருக்குது. சிங்கிள் மல்டி ரெசிப்ரோகேட்டிங்லேயும் அதே மாதிரியான ஒரு கேசஸ் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து என்ன சொல்லுவோம்னா ரேடியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் இஸ் அ ரேடியல் ஃப்ளோ பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இதுவும் ஜென்ரலாக இட் கன்வெர்ட்ஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேங்களா, இட் சேம் அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த டர்பைன் கான்செப்டுடைய வைஸ் வெர்சான்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேம் கான்செப்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் we need to define the discharge of centrifugal pump அப்படிங்கும்போது ஸோ Q is equal to pi d B VF. So it is nothing but Q pi d B into V of F. So நம்ம diameter of impeller capital D. So B அப்படின்றது வந்து width of impeller and BF is equal to velocity of flow inlet. So velocity of flow inlet. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து conditions of centrifugal pump discharge. This is for centrifugal pump discharge கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஓகே. அண்ட் தென் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இது ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கான டிஸ்சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா which is nothing but Q is equal to LAN divided by 60. ஓகேங்களா, LAN divided by 60. இதுவே வந்து எதில் இருக்கணும்னா மீட்டர் கியூப் பர் செகண்டில் இருக்கும் பொழுது. ஓகேங்களா, இதே வந்து L cube by 60 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே சிங்கிள் ஹெட்டாக இருந்தது சிங்கிள் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, டபுள் ரியாக்ஷனாக இருந்தது டபுள் ரியாக்ஷன் ரெசிப்ரோகேட்டிங் பம்பாக இருந்ததுன்னா இன்டூ 2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா, டபுள் ரியாக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் இது பெருக்கல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஃபார்முலா ஃபார் டிட்டர்மைனிங் இன்டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்பனுடைய டிஸ்சார்ஜ் பற்றி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் இன்னும் ஒரு பாயிண்ட் முக்கியமாக கேட்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா reciprocating pump has less discharge. Generally reciprocating pump has less discharge and high head. Less discharge and high head. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் இருக்கக்கூடிய
முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு தி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷின். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம், பார்க்கலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஆஸ் த டைம் இஸ் கன்சர்ன் நம்ம வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ hope you understood what I have taught in this session. Hope you enjoy the session also and kindly support us, and thank you so much.